அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுச்சியதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஸ்வஹா. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் குரு குபேர யோகத்தை பற்றி பேசுவோம். இது ஒரு ரொம்ப வருடம் கழித்து சில கிரகங்களுடைய சஞ்சாரம் சேரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கும். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், எந்த பயிற்சியாக இருந்தாலும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்காரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்லது கெட்டதை கொடுப்பாருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெறுமனே யூடியூப்பில் சொல்கிறத டிவியில் சொல்கிறத வச்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் எனக்கு இந்த சனி பயிற்சி இப்படி ஆயிடுச்சு எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போய் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த கிரகம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்காது நிறைய பேருக்கு. காரணம், எத்தனை கோடி மக்களுக்குமே கிரகம் ஒன்று தான். ஆனால் அந்த கிரகம் உங்களுக்கு எப்படி சாதகமாக பாதகமாக முடக்குதா, கெடுக்கிறாரா, நல்லது நடத்தி கொடுக்குறா, அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு 1000 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கிரக மாற்றம்ங்கிறது பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வாக சொல்லப்படக்கூடிய குரு குபேர யோகம்னு பேர். இதுக்கு பேர் அதாவது ராகு சனி குரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டில் நடைபெறுகின்றது. இதனால் பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் அந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டுகளுக்கு பிறகு இது ரொம்ப வருடத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த குரு குபேர யோகம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் பார்க்கும் பொழுது புத்தாண்டில் பார்த்திங்கன்னா நியூ இயரில் நான் ஏற்கனவே சொன்ன பல கிரகங்கள் தங்களுடைய சஞ்சாரத்தை மாற்றுகின்றது. அதனால் பல சுப யோக பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் ஒரு 1000 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய சனி குரு அபூர்வ சேர்க்கை கண்டிப்பாக நடக்க போகுது. அதில் பார்த்திங்கன்னா அதில் அறிவு, செல்வம், அதே மாதிரி கல்வி, சமயப்பணி, குழந்தைகள், திருமணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக குரு போற்றக்கூடிய ஒரு கிரகம். மறுபுறம் பார்த்திங்கன்னா சனி மற்றும் ராகு இரண்டும் பார்த்திங்கன்னா அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய அமைப்பில் இதனுடைய தீய பலன்கள் பார்த்திங்கன்னா அரசனையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவல்லையும் பார்த்திங்கன்னா பாமரனாக மாற்றும், பாமரனாக மிகப்பெரிய லெவல்லையும் கொண்டு போய் காட்டும். ஸோ அந்த வகையில் இந்த குரு குபேர யோகம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போது, எந்த ராசிகள்ங்கிறது இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா ராகு கேது அப்படிங்கிற அமைப்பு மட்டும் இல்லாமல் இந்த வியாழனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சமயம் பார்த்திங்கன்னா சனியினுடைய இந்த மூல திரிகோண ராசியான கும்பத்தில் பார்த்திங்கன்னா இருந்து தன்னுடைய இயக்கத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வரும். மறுபுறமே பார்த்திங்கன்னா இந்த 2024 மேலே பார்த்திங்கன்னா குரு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில் இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் அதனுடைய சஞ்சாரம் இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முறையாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இது சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படக்கூடியது. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா முதல்ல மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பூஸ்டப்னு சொல்லுவாங்கள்ல, என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வருமானத்தில் ஒரு அதிகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி கௌரவத்தால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு வலுப்படக்கூடிய அமைப்பு. அப்படி இல்லை அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை நடக்காமல் இருந்த அனைத்து சுபகாரியங்களுமே இதுக்கு மேலே நடக்க ஆரம்பிக்கும். தயவு செய்து மேஷராசிக்காரர்கள் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா டக்குன்னு இதுக்கு மேலே டக்குன்னு அதுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிருங்க. இல்லை அப்படின்னா லைஃப்பில் அந்த சான்சஸ் திருப்பி வராது. குடும்பம் கண்டிப்பாக சுபிக்ஷமாக இருக்கும். திருமண வாய்ப்புகள் உண்டாகும். பொண்ணு கிடைக்கலேன்னு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உட்காந்துருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணுங்கன்னு பார்க்காம திருமணம் நடந்து நல்லபடியாக குடும்ப வாழ்க்கை அமையணும்னு நினச்சிங்கனாவே கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைஞ்சிடும். மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் வேலையில் செய்யக்கூடிய வேலையும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. முன்னேற்றக்குண்டான பாதைகள் கண்டிப்பாக திறக்கப்பட போகின்றது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு குபேர யோகத்தில். அதுக்கப்புறமா வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசி உங்களுக்கு சனி ஜென்மசனியார் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு, கவலைப்பட வேண்டாம். பெரும் செல்வம் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயப்படாதீங்க. என்ன ரீசன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சனி சொந்த வீடாக இருந்தாலும் கூட அந்த சனி உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி வேலை செய்யலாங்கிறது நல்லா திரும்பி சொல்கிறேன். ஒரு நபர் உங்களுக்கு வராரு, ஒரு கிரகம் உங்களுக்கு வருது, டிரான்சிட் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி சாதகமாக வேலை செய்தா பாதகமாக வேலை செய்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் கிளியரிட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த கிரகத்து மேலே டிபெண்ட் பண்ணணுமே தவிர ஒட்டுமொத்தமாக சனி பேச்சில் சனி உனக்கு இப்படி ஆகுது, எனக்கு யோகமாக வருது அப்படின்னு நினச்சிட்டு பயப்படாதீங்க. முதல்ல கும்பராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அப்போ இந்த அபூர்வ யோகத்தால் வந்து பார்த்திங்கன்னா நோய்களிடமிருந்து கண்டிப்பாக விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்துடன் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு அமைப்பு, திருமண வாழ்க்கையை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்லா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். மத நிகழ்ச்சிகள், உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டி அந்த ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். அதாவது அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். மாணவர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக கும்பராசியில் இருக்க பிறந்த மாணவர்களுக்கு எல்லாம் இது ஒரு சாதகமான காலகட்டம். நல்லா முயற்சி பண்ணி படிங்க. எக்ஸாம்ஸுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் முயற்சி பண்ணி படிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர். இந்த மீனராசிக்காரர்கள்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு, அதே மாதிரி குரு, இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா 2 கிரகமே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்க போகுது. பயப்படாதீங்க. அதே மாதிரி வெற்றி மற்றும் நிதி ஆதாயத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியூர் பயணம் செல்வதற்கு உண்டான திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு, முதலீடு அந்த லாபம்லாம் சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களை நோக்கி திறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் உழைக்கும் போது புத்தாண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு. ஸோ அப்போ மீனம், கும்பம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேஷம், இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அபூர்வ யோகம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த 3 ராசிக்காரர்களும் உருவாகுது. ஏன்னா இந்த ராகு சனி சேர்க்கை, குருவும் சேரும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த 12 ராசியில் அந்த 3 ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுனால ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிரகங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு போக முடியும். அதனால தான் நான் படிப்படி எல்லா ஜாதகத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்குமே சொல்கிறேன். பிளைண்டாக ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு வந்து ரிஷபராசி எப்படி இருக்கும், மேஷராசி எப்படி இருக்கும், கடகராசி எப்படி இருக்கும், கன்னிராசி எப்படி இருக்கும், சனி பயிற்சியால் எப்படி இருக்கும், எனக்கு வந்து இப்படி தட்டி தூக்க போகுது, இதுதான் நடக்கும், இப்படி தான் விதி மாறும், அப்படிலாம் தயவுசெய்து நம்பாதீங்க. அப்படிலாம் எதுவுமே ஓவராலாக எதுவுமே மாறிடாது. ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் வந்து பயிற்சி ஆகுது அப்படின்னா அந்த கிரகம் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த நிலையில் இருக்குது, அது நமக்கு எப்படி வேலை செய்ய போகுது, பாசிட்டிவாக நெகட்டிவாக முடக்க போகுதா, இல்லை தடுக்க போகுதா, இல்லை யோகத்தை கொடுக்க போகுதான்னு தெரிஞ்சால் மட்டுமே தான் கண்டிப்பாக அந்த கிரகம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்குதுங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பொதுவான பலன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 30% தான் என்னை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும். 70% கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். காரணம், நீங்கள் கிட்டத்தட்ட 150 கோடி மக்களும் 280 மக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே சனி தான், 10 சனிலாம் கிடையாது. அப்போ ஒரு சனியாகப்பட்டவன் ஒரு நபருக்கும் ஒரு மாதிரி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே சனி திசையில் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, சனி திசையில் வளர்கிறவங்களும் இருக்காங்க, சனி திசையில் நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டை விட்டு ஓடி போனவங்களும் இருக்காங்க, சனி திசையில் வந்து காணா போனவங்களும் இருக்காங்க. இப்படி பல விதமான அமைப்பு ஒரே சனி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வந்து யோகமாக பாதகமாக, குரு நல்லவரா கெட்டவரா, ராகு நல்லவரா கெட்டவரா, முடக்கிறாரா கொடுக்குறாரா, இதெல்லாம் தெரியாமல் ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடாது. இதனால தான் நான் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது, உங்கள் ஜாதகத்தில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நேரம், காலம், திதி, நட்சத்திரம், யோகம், உங்களுக்கு யோகத்துக்குண்டான கிரகம் எங்கே இருக்குது, யோகக்குண்டான காரகம் எங்கே இருக்குது, எது முடக்குது, எது தடுக்குது, உங்கள் ஜாதகம் எங்கே போய் முடங்கி இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஜாதகம் பார்க்குறது வேஸ்ட்டு. வெறும் கட்டத்தை வச்சு ஜாதகத்தை விட்டு பார்த்துட்டு போய்க்கூட நிறைய விஷயங்களை பார்க்கும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழ்க்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். நற்பவி நல்லது இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.